தமிழக அரசியலில் தன் தனிப்பட்ட குரலால் இடம் பிடித்து இருக்கக்கூடியவரும், சிவகங்கை மக்களவை தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி வருபவரும், பல்வேறு தேசிய மற்றும் மாநில அரசியல் விவாதங்களிலும் தீவிரமாக குரல் கொடுத்து வரக்கூடியவருமான திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இன்றைய சூழ்நிலை, அரசியல், எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் தினமொரு விஐபி பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததா நீங்க காங்கிரஸோட ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்ப வாரிசு, அது இல்லாம சிவகங்கை தொகுதியோட எம்பியா இருக்கீங்க. இதை தாண்டி கார்த்தி சிதம்பரம் சார் யாரு? உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னவா இருந்துச்சு? யாருன்னா எல்லாருக்கும் மல்டி ஃபேசட்டடாக தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும், ஒரு பப்ளிக் லைஃப் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் எல்லா சராசரியாக எனக்கும் பல முகங்கள் உண்டு. பொலிட்டிக்கலாக கேட்டிங்கன்னா நான் ஒரு இன்டர்நேஷ்னல் குளோபலிஸ்ட், ஒரு லிபரல். நான் அதை ஒட்டி தான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய சித்தாந்தம், நான் எடுத்துக்கொள்ளும் பொதுநல விஷயங்கள் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். என்னுடைய கருத்தும் அதை சார்ந்து தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய வீடு, என்னுடைய எதிர்காலம். காங்கிரஸ் கட்சி வளர வளர எனக்கும் வாய்ப்புகள் வரும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர். பட் ஆனால் மற்ற பாலிட்டிக்ஸை தாண்டியும் பல இன்ட்ரெஸ்ட் எனக்கு உண்டு. அந்த இன்ட்ரெஸ்டையும் நான் என்றைக்கும் விட்டு கொடுக்கறது கிடையாது. ரைட். அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் லா படிச்சிருக்கீங்க, கேம்பிரிட்ஜ் போய் லா படிச்சிருக்கீங்க. ஆனால் அதை நீங்கள் விருப்பப்பட்டு படிக்கல, உங்கள் பேரண்ட்ஸ்க்காக படிச்சிருக்கீங்க. அம்மாவும் வழக்கறிஞர், அப்பாவும் வழக்கறிஞர், அவங்க சொன்னதுனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நான் படித்தேன்னு ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. இதை தாண்டி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிச்சிருக்கீங்க. அப்போது அரசியல் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ரொஃபஷனை தான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்கிறதுக்கு? இல்லை, அரசியல் இல்லை. அரசியலுக்கு வரணும்னு எனக்கு ஸ்கூல் காலத்தில் இருந்தே விருப்பம் தான். என்னை யாரும் வற்புறுத்தியெல்லாம் நான் அரசியலுக்கு வரல. நான் சின்ன வயசுலேருந்தே அரசியலுக்கு வரணும் தான் எனக்கு விருப்பம். எனக்கு அதை விட ஒரு பெரிய ஆசை ஒன்று இருந்ததுன்னா, லைஃப்பில் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அது ஒரு அளவுக்கு டென்னிஸ் விளையாண்டேன். தேசிய அளவில் விளையாண்டேன், மாநில அளவில் விளையாண்டேன், அமெரிக்காவில் காலேஜுக்கு விளையாண்டேன், இங்கிலாண்டில் காலேஜுக்கு விளையாண்டேன். அதை தாண்டி ப்ரொஃபஷனலாக ஆட முடியல. ஆனால் ப்ரொஃபஷனலாக ஆடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னும் டென்னிஸோடு எனக்கு இன்னும் நிறையா தொடர்பு உண்டு. அதனால் பல ஆசைகள் உண்டு. இப்போ தொழில் செய்கிறேன். அதே மாதிரி எனக்குன்னு பல இன்ட்ரெஸ்ட் உண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு. அதையெல்லாம் பர்சியூ பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நான்.